அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி வரி விதிப்பில் அதிகாரிகளின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி மாநகராட்சி பணத்தில் பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இணைகிறார். அருண், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? பவித்ரா, மதுரை மாநகராட்சி அதிகாரிகளுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி வரி விதிப்பில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் மதுரை மாநகராட்சி அலுவலர்களிடம் சைபர் கிரைம் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேயருக்கு நெருங்கிய அதிகாரிகள் இந்த விசாரணையில் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்பு இருப்பதாகவும் தற்போது கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவர்கள் சோதனை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாநகராட்சி வரி விதிப்பில் கடந்த ஆண்டு ஆணையாளரிடம் நடத்திய வாராந்திர ஆய்வுக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு வரி விதிப்பு மற்றும் வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்த நிலையில் இதுகுறித்து உதவி ஆணையர்கள் குழுக்கள் நடத்திய விசாரணையில் 1,50,00,000 மேல் வரி வசூலானது முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த முறைகேட்டில் 13 பில் கலெக்டர்களுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை மாநகராட்சி வரி விதிப்பில் அதிகாரிகளின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி மாநகராட்சி பணத்தில் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக மாநகராட்சி அலுவலர்களிடம் சைபர் கிரைம் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். மாநகராட்சி மேயருடன் நெருங்கிய அதிகாரிகளிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கணினி பரிமாற்ற ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் புகாரானது எழுந்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இணைகிறார். அருண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? பவித்ரா, மதுரை மாநகராட்சி வரி விதிப்பில் அதிகாரிகளின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி மதுரை மாநகராட்சி பணத்தில் பல கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றிருப்பதாக தற்போது மதுரை மாநகராட்சி அலுவலர்களிடம் சைபர் கிரைம் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் மதுரை மேயர் இந்திராணி பொன்வாசலுக்கு நெருங்கிய அதிகாரிகள் தொடர்ச்சியாக இதில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்களிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகராட்சி வரி வசூல் தொடர்பாக கடந்த ஆண்டு ஆணையாளர் நடத்திய வாராந்திர ஆய்வுக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கட்டடங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆணையர் குழுக்கள் நடத்திய விசாரணையில் 1,50,00,000 மேல் வரி வசூலானது முறைகேடு நடைபெற்றிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருந்த நிலையில் இது தொடர்பாக முறைகேட்டு தொடர்பு இருந்ததாக தெரிய வந்தது. ஏற்கனவே